அங்க 19 அதிகாரத்துல சீசருக்கு மேல யோவான் சீசர் மேல இறங்கி காட்டுறாரு. அவங்களுக்கு அப்பதான் கொடுக்குறாங்கன்னு அநேகம் பேர் நம்ம தேவை எழுதிட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை. அதை ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுதான் முதல் தொகுதி அந்த பத்திரிகை வெளியிட்டு நான் பரிசுத்தான அதை ஒரே ஒரு பெந்தகோஸ்துக்கார மட்டும் ரைட் லெப்ட் வாங்கிருந்தான், அட்ரஸ் கொடுக்கல. இன்னும் தப்பு பண்ணணும் கொடுக்கல. உங்களுக்கு புத்திக்குதாயா? துட்டு இருந்தாக்கா ஒரு கோயில் கட்டுங்க, எதுக்கு இந்த மாதிரி பத்தி எல்லாம் எழுதுறேன்னு. என்னடா தப்பு பண்ண அதை சொல்றேன்னா அது சொல்லல. நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறேன். எல்லாம் கம்முன்னு பாத்துக்கிறாங்க. அதை ஓகே புரியுதா? பரிசுத்த ஆவியை அந்த நாள்ல 2வது அதிகாரத்திலே எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. உலக முறை பிறக்க குழந்தை கூட பெற்றாச்சு. ஆவியோடு பிறக்கிறதால தான் செத்தா கூட பரலோகத்தில் இருக்கும். எல்லா குழந்தைகளும் அல்ல. those who are elect before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னே எந்த குழந்தை எந்த மனுஷன் முன்குறிக்கப்பட்டானோ அவன் குழந்தையில 6 மாசம் செத்தா கூட பரலோகத்தில். ஆனா எல்லா குழந்தைகளும் பரலோகம் போவாது. இதெல்லாம் மனதில் வைக்க வேண்டிய போதுன்னு நிறைய படிக்கணும். இது நீங்க நம்ம சபைகள் எல்லாம் அப்படி தூங்கினதுனால தூங்கி இருக்கிற நேரத்துல உள்ள நோஞ்சுதான். மனுஷன் தூங்கும் போது உள்ள நோஞ்சான்னாங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு சபைங்க. அதில் அவங்களுக்கு நம்முடைய சகோதரர் நம்ம சொன்ன மாதிரி ஐயா பெந்தகோஸ்காரங்களுடைய விசுவாசம் அவங்களுடைய அன்பு எல்லாம் பெரியது. ஆனா அதுக்காக எல்லா போதுமே ஒப்புக்கொள்ள முடியாது. என் சகோதரன் கேட்டுத்தான் தெரியும். எனி டவுட்? கிளியராச்சா? டைம் ஆச்சு. இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இருந்தீங்க. பரிசுத்தாவி பெறுவதை பத்தி ஆர்வமா ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஐயரை கான்டாக்ட் பண்ணுங்க. எப்போ அது பார்க்கலான்னு. அது முழு டே வாயில் வைக்கிறது நல்லது. முழு நாள் நாம வைத்து அதை சிந்திப்போம். ஓகே, இன்னும் ஏதாவது சந்தேகங்களோட நீங்க போக வேண்டாம். எனி கொஸ்டின்? பரிசுத்தாவை பத்தி எதுவும் கேட்காதீங்க. பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுறீங்களே, இது இப்படி பேசினாக்கா உடனே அவங்க சொல்றது பரிசுத்தாவி விரோதமா ஆண்டவர் எதுக்கு அதை சொன்னாரு? நல்லா கவனிங்க. மரியாள் கன்னியா இருந்து குழந்தை பெற்றாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்பா ஏசுன்ற ஒரு ஆள் சுத்தின்கிறார அது கன்னியத்துல பிறந்தாருன்னாங்களே, அந்த பொண்ணு எங்க போய் தப்பு பண்ணி குழந்தை பிறந்துச்சோ? அது என்னம்மா எங்கேயோ போய் அந்த அம்மா தவறு பண்ணிட்டு இந்த மாதிரி யோசிப்பை ஏமாத்திட்டு இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது தப்பா? அது மனுஷனுக்கு புரியாது இல்லையா? கன்னி பிள்ளைங்க குழந்தை பிறப்பாளா? அதெல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு மன்னிப்பு. மரியாதை தப்பு பண்ணிட்டு குழந்தை பெற்றான்னா சொல்லுங்க. மனுஷகுமார் அவர் அந்த மரியாதை விட்டு சும்மா போய் நிற்கிறாரு, சென்னை வீட்டுக்கு போனா எல்லாம் சொல்லுங்கப்பா, எல்லாம் மன்னிப்பு அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுவாரு. ஆனா இந்த நேரத்துல உன்னுடைய இதயத்துல என்னை பத்தி தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர் ஏசாமி ஒரு ஆளை உயிராக்கிட்டு வந்து நின்னுங்கிறாரு. ஒரு முடிவுன கை தொட்டி நின்ன. இப்ப ஆவியானவர் என்னை பத்தி என்ன பேசுகிறார்? உங்ககிட்ட என்ன பேசுகிறாரு? என்னமோ இருக்குதுடா, கை வச்ச கை நீண்டுச்சுப்பா. அந்த கூணு பொம்பளைக்கு டக்குன்னு நின்றுச்சு. கூணு பாத்துருந்தோமா, செத்து போனவன் 4 நாள் நம்ம போட்ட தைலத்திலையும் செத்துருவான். 2வது தடுவாங்க 100 தடவை செத்துருவான். அவன் போடுற தைலத்துல மூக்கில் இருக்குல்ல ஊத்தி அதுல லாஸ்ட் செத்துருப்பான். அவன் எப்படி உயிரை வந்தான்? இப்ப ஆவியானவர் உன்னுடைய என்னுடைய பொறுப்பு என்னுடைய வளர்ப்பு நான் என்ன அடுத்த அதெல்லாம் சமாச்சாரம் மனுஷகுமார் எதெல்லாம் பேசு. இப்ப தேவன் உன் ஆவியானவர் என்னை பத்தி ஒன்ன பேசுகிற உங்ககிட்ட. அதுக்கு நீ விரோதமா போன. நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு சபையில ஒரு நல்ல ஊழியக்காரங்களை மற்றவங்களை பத்தி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆவிய உள்ளன்னு சொல்றாரு, ஏன்டா வீணா அந்த மாதிரி பண்ற, தப்புடாது, நம்ம அப்படி நினைக்காத, அந்த பதில் அப்படி சொல்றாருல்ல, அடங்காம தானே செய்யறோம். இதுதான் என் பரிசுத்தாவி விரோதமான தூஷம். அவரு உள்ள உங்ககிட்ட ஏன் வந்துகிறவரு கடவுளில் இருந்து வந்த ஆளுன்னு தெரியுதுப்பா. நிச்சயமா கடவுள் வந்த சில பேர் ஒத்துக்குனாங்கல்ல, அது நீ ஏன் ஒத்துக்க மாட்ட? அவங்களால இந்த நேரம் உங்க கூட என்ன பேசுகிறாரு? இதுதான் அந்த வசனம் சொன்னாரு. அத கொண்டாந்து அன்னிபாசை பத்தி பேசுறீங்க. ஐயோ பரிசுத்தாவி விரோதமான தூஷணம் பாது, உனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்னும் தெரியாது. இந்த மாதிரி ஆளுதான் இந்த வசனத்தை எடுத்து அதையும் ராங்கா இன்டர்பிரேட் பண்ணி அங்க போனாங்களாம். பரிசுத்தாவி பத்தி அவ்வளவு தூஷணம் பேசிட்டாங்களாம். பாப்டிஸ்ட் சபையில 10 மணிக்கு தொடங்குங்க, 2 மணி வரைக்கும் பேசியிருந்தாங்களாம் தூஷணமா. நீங்கள் இவ்விதமாய் இயேசுவை கற்றுக்கொள்ளவில்லை. நான் தெளிவா சொல்லிட்டேன். அவங்க மேல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயா பைபிள் வாசனை தப்பா போதியா? சரி, எனி கொஸ்டின்? நல்ல ஐயா, தேங்க்யூ ஐயா. இன்னொரு கேள்வியா? ஆவியானவர் உங்ககிட்ட உள்ளத்துல ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்லும் போது எல்லா விதத்திலும் சாப்பிடுறதுல கூட தேவன் உங்களுக்கு ஒரு பொருள் காமிச்சு சாப்பிட வேணாம், சிம்பிளா பேசுற, ரொம்ப பெரிய பரலோக விஷயம் பேச விரும்பல. ஒரு சாப்பாடு அங்க போட்டுக்குது, ஆவியான உங்ககிட்ட பேசுறாரு, அது தொடாதுப்பான்னு மெதுவா போற. நல்ல கவனிங்க, கடவுள்கிட்ட வர்றவன் பூரா நொன்றாயா? ஆண்டவர் வானா அங்க கூட்டத்துக்கு போறீங்க,
போங்க மெதுவா வரேன் நானு. ஆனா சாத்தாங்கிட்ட போகும்போது துள்ளிக்குன்னு ஓடுறான். சாத்தாங்கிட்ட போகும்போது துள்ளின்னு ஓடுறான் மனுஷன். கடவுள்கிட்ட வரும்போது நொண்டின்னு வரான். பண்பெல்லாம் வலிக்குதுக்கா டிவி ஐயோ ஏந்து படுத்து ஒதிட்டு ஒரே ஓட்டான். அம்மா ஐயர் வந்துக்கிறாருமா ஜாமன் நீங்க போய் ஜாமனுங்க நொண்டிங்க படிக்க விட்டு ஏந்துக்க மாட்டான். இன்னும் கொஞ்சம் போச்சுன்னு நீங்க போய் ஜாமன் அனுப்புங்க ஐயர. ஆனா டேய் ஒரு கொஞ்சம் ஆறு பாடுற மாதிரி ரேடியோல வந்து பாடுற மாதிரி ஓட்டான். அவன மாதிரியே இருக்கிறான். ஒரே ஓட்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு அது சமையல் தீஞ்சாலும் தீட்டான் அதெல்லாம் போட்டான். அது போய் முதல்ல பார்த்துட்டான். சாத்தாங்கிட்ட வரும்போது துள்ளின்னு ஓடியாடுற, பிசாசு கிட்ட வரும்போது ஆனா ஆண்டவர்கிட்ட வாங்கும்போது நொண்டின்னு வர்ற. சபைக்கும் நொன்ற, எல்லாத்துக்கும் நொன்ற, பைபிளுக்கும் நொன்ற, பைபிள் ஸ்டடிக்கும் நொன்ற. அப்படித்தான் இருக்கிறோம் நாம. ஏமா கடவுளுடைய காரியங்கள் என்னும்போது வரும்போது நமக்கு பெரிய பிரச்சனை. சின்ன விஷயம் தான், சாப்பாடு விஷயம், ட்ரெஸ் பண்ற விஷயம், அது அப்படி செய்யாத, அப்படியே யார் செய்யல பண்ணாதமா அது என்ன சொல்றாரு, துக்கப்படுத்துறோம். நான் சாதாரண மேட்டர் தான் பேசுறேன், வேற பெரிய விஷயங்கள் இல்ல. கொஞ்சம் பைபிள் படியமா ஆண்டவர் சொல்றாரு, அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் அப்புறம் ஆண்டவர் கூட்டுமோ வராரு, அவங்க பாஷையில சொல்றான், இந்துங்க பாஷை கயிறு எடுத்துன்னு வராரு. என்ன ஆண்டவரை கழுத்துல போட்டு ஈத்து போறோம் பரலோகத்துக்கு, இது ஹையர் சர்வீஸ்க்கு வந்து சேர்ந்தவனு, நீ இந்த சர்வீஸ் போதும் உனக்கு. ஆண்டவரே அப்புறம் பாத்துக்கலாம், நடக்காதுங்க, மற்றதெல்லாம் தள்ளி தள்ளி போட்டுன்னு வந்து அப்புறம் பாத்துக்கலாம் ஆண்டவரே, நீ இப்ப அதை போய் அப்புறம் பாத்துக்கலாம் நான் இட்டுன்னு போடுவார். நான் அடிக்கடி அதை யோசிப்பேன், ஒரு நாள் என்னை செத்து தூக்கி மூட்டாங்கன்னா இதுல எதுலயுமே பங்கு கிடையாது எனக்கு. இந்த மரத்துல செடியில டெய்லி செடிங்களுக்கு தண்ணி ஊத்தினுக்கிறேன் நான். செடியெல்லாம் தண்ணி ஊத்த வரமாட்டேன் நான், அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு முன்னாலே நீ ஆண்டவரோட நல்மனம் பொருந்து அவரை துக்கப்படுத்தாத. இன்னும் சில வியாதி படுக்க, இன்னும் சில மரண ஊர்வலங்கள், ஃபியூனரல் சர்வீஸ் உண்டு இருக்குது, எந்த இருக்குது. நீ இப்பொழுது அமைதி துறைமுகத்துக்கு வந்து சேர், குழப்பமில்லாத தெளிவுள்ளவனாக இரு. இதுதான் என்னுடைய வாஞ்ச விருப்பம். கத்துங்க. இப்ப ஒரு கேசட் ஒருத்தர் விட்டுக்கிறாரு, இல்லப்பா வாங்க கவனிங்க, ஒரு கேசட் ஒருத்தர் விட்டுக்கிறாரு. அந்த கேசட் என்ன சொல்றாரு, யூத ராஜசிங்கம் அவர் ஒரு கண்ணீரை துடைப்பார், அழாத சகோதரனே சகோதரி, அழக்கூடாது கிறிஸ்தவன்னு முகத்தை சொல்லிட்டு, அப்பா என் இதயம் கதறி கொண்டிருக்கிறது என்றார். பாட்டு பூரா கதறின்னு பண்ணுகிறார். என்ன புத்தி சொன்ன, அழாதன்னு சொல்லிட்டு யூதராஜ சிங்கம் கூட இருக்கிறாரு, நீ அழவே அழாதன்ட்டு, அதுக்கப்புறம் நீ அழுதினதான் பண்ணிக்கிற. என்னோட கூட எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. ஐயா ஒரு நல்ல கேள்வி கேட்டாரு, அதுக்கு சின்ன அந்த அங்க இருக்கிற சுற்றி உள்ள வசனங்களை நம்ம படிச்சாலே நமக்கு விளக்கம் வரும். மறுபடியும் நம்ம மறந்து போயிடக்கூடாது. வேதத்தினுடைய சத்தியங்களை நமக்கு விளக்கி காட்டுகிறவர், அதுக்காக தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். தயவு செய்து மறுபடியும் தப்பு செய்ய, வேதத்துக்கு வெளியே அல்ல, வேதத்தை விளக்கி காட்டதான் ஆவியானவர் அருளப்பட்டார். இப்போ அங்க நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற, நம்ம எப்ப மீட்கப்பட்டோம், அதான் எப்பங்கயா நம்ம ரட்சிப்பின் அனுபவம் சொல்றோம் இல்லைங்களா, அதே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியர் 1:13. உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள், பாத்தீங்களா, ஒரு நபர் சத்திய வசனத்தை கேட்டு மனம் திரும்பி விசுவாசிக்கும் போது ஆவியானவரால ஆச்சுங்களா, வெரி குட். இப்போ முத்திரை போட்டாச்சு, ரொம்ப கரெக்ட். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், வெரி குட். இப்ப என்ன நடக்குது, ஆயினும் இப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்குள்ள பாவ இயல்பு இருக்குது, ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் ஆதாமுக்குள் நான் பெற்ற பாவ இயல்பு எனக்குள்ள இருக்குது, 1. 2, எனக்கு வெளியே பாவ உலகம் இருக்குது. அந்த பாவ உலகம் எப்பொழுதும் என்னை சோதனைக்குள்ள நடத்துது, சரிங்களா. எனக்கு என்னை மேலே என்னை கட்டுப்படுத்துகிற பிசாசானவன் இருக்கிறான். நான் முன்ன அவனுடைய குடிமகனா இருந்தேன், கரெக்டுங்களா. சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக, இருளின் அதிகாரத்துக்குள்ளாக நான் முன்ன இருந்தேன். அவன் இருக்கிறான், அவன் தான் என்னை சோதிக்கிறான், எவனை விழுங்கலாம் என்று. அப்ப சாத்தான் இருக்கிறான். என்னை சுற்றி பாவ உலகம், கடவுளை பகைக்கிற,
கடவுளுடைய சத்தியத்தை எதிர்க்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற உலகம் இருக்குது. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நான் கர்த்தருடைய பிள்ளையாக கர்த்தருடைய வசனத்திலே நான் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றி நடக்கணும் இல்லைங்களா? அப்ப என்னுடைய சூழ்நிலையை சார்ந்து நான் நடக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? சூழ்நிலையை சார்ந்து, என்னுடைய சுய புத்தியை சார்ந்து, உணர்ச்சிகளை சார்ந்து, என்னுடைய பழைய அனுபவத்தை சார்ந்து நான் செயல்படக்கூடாது. இப்ப பேதுருக்கு என்ன பிரச்சனை? கொர்நேலியு வீட்டுல ஒரு புறஜாதியான தொடக்கூடாது, அவன் வீட்டுல சாப்பிடக்கூடாது இல்லைங்களா? அதான ஜாதி உணர்வு. அப்படிப்பட்ட பேதுரு சூழ்நிலையின் அடிப்படையில தீர்மானிக்க, தோற்றத்தின் அடிப்படையில தீர்ப்பு செய்யக்கூடாது. இவன் புறஜாதியான், இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், இவன் காணி ஆட்சிக்கு புறம்பானவன், அப்படி செய்யக்கூடாது. இப்ப பரிசுத்தாவி, எந்த பரிசுத்தாவியானவர் பேதுருவை முத்திரையிட்டாரோ அந்த பரிசுத்தாவியானவர் கொர்நேலியை முத்திரையிட்டு இருக்கிறார். அப்ப கொர்நேலியு என்ன ஆயிட்டாங்க? சகோதரர் ஆயிட்டார். அப்ப பேதுரு பரிசுத்தாவினால முத்திரையிடப்பட்டிருப்பாரானால் கொர்நேலிய, டேய் நீ புறஜாதியா, நீ அவிசுவாசி, நீ கீழ் ஜாதி, நீ வெளியப்பா சொல்லாமா? அதுதாங்க பரிசுத்தாவியானுக்கு விரோதமான பாவம். அப்ப என்ன போட்டிருக்குது பாருங்க, 22:23 பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்ட விசுவாசிகள் முந்தின நடுக்கைக்குரிய, படிங்க 22, மோசம் போக்கும் இச்சைகளாலே பழைய வாழ்க்கையில, எனக்கு நான் இந்த ஜாதியில பிறந்தவங்க, நான் அதுங்க, இதெல்லாம் சொல்லின்னு இருக்காதீங்க. கரெக்டுங்களா? பழைய மனுஷனை களைந்து போட்டு. ஏன் பழைய மனுஷன்? நான் அப்ப ரசிக்கப்படாதவன். அப்ப நான் எப்படி இருந்தேன்? 18ஆம் வசனம், நான் புத்தியில் அந்தகாரப்பட்டு இருந்தேன், இருதயத்துல கடினம் உள்ளவனா இருந்தேன், அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியனா இருந்தேன். 19ஆம் வசனத்துல உணர்வில்லாதவனாக நான் சகலவித அசுத்தங்களை ஆவலோடு நடப்பித்துக் கொண்டிருந்தேன். இப்போ ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார். பழைய மனுஷனை களைந்து போட்டு. 23ஆம் வசனம், உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. 24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாயிருக்கிற. அப்ப அந்த காரியத்தை நான் எப்பெல்லாம் அதாவது நான் புதிதான ஜீவன் உள்ளவனாகி, புதிதான ஆவியோடு கூட பரிசுத்தத்திலும் நீதியிலும் தேவனுடைய சாயலுக்கு, அதை பத்தி கவலைப்படாம நான் இந்த உலகத்து காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு, என்னங்க 31-32 வரும், 31 வரும்போது கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், இதெல்லாம் நான் செய்து கொண்டிருப்பேன். ஆனால் நான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறேன், கிறிஸ்துவை மறுதலிக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நான் இதாங்க. ஆக ஆவியானவரால முத்திரைக்கப்பட்ட விசுவாசி பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறான்னு அர்த்தம். பரிசுத்தாவியினுடைய போதனைக்கு, பரிசுத்தாவினுடைய நடத்துதலுக்கு, கிறிஸ்துவனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு மாறாக அவன் செயல்படும் போது அவன் என்ன செய்யறான்? ஆவியானவரை துக்கப்படும். நம்ம ஒரு விசுவாசி அதை செய்யவே முடியாது. ஏன்னா ஆவியானவர் உணர்த்துற. நம்ம இப்ப படித்துக் கொண்டிருப்பது ஆவியானவர் அருளுகின்ற வரங்களில் ஒன்றாகிய அந்நிய பாஷை. ஆவியானவர் என்பவர் வேற, அவர் கொடுக்கின்ற வரம் என்பது வேற. அந்த வரம் வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குது, இன்றைக்கு எப்படி அது இந்த இன்றைய திருச்சபையில எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறதுக்கு நம்ம விளக்கம் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆமா, பரிசுத்த ஆவியானவரை ஒரு மெய்யான விசுவாசி அவன் துக்கப்படுத்த முடியாது. எப்படி துக்கப்படுத்த முடியும்? தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே, தன்னுடைய அவிசுவாசத்தினாலே, தன்னுடைய பாவ வாழ்க்கையினாலே அவன் துக்கப்படுத்த முடியும். ஆகவே எந்த வரமானாலும் சரி, அந்நிய பாஷை வரம் மாத்திரமல்ல, எத்தனையோ 18-19 வரங்கள் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த வரங்கள் எல்லாம் சரீரமாகிய சபை பரிசுத்தப்படுத்தப்படும்படியாக, சரீரமாகிய சபை கரைத்திரை முதலானவைகள் இல்லாமல் கழுவப்படும்படியாக, சரீரமான சபை கிறிஸ்துவின் சித்தத்தை செய்யும்படியாக, சரீரமான சபை கற்புள்ள மனையாட்டியாக ஆயத்தப்படுத்தும்படியாக எல்லா வரங்களும் செயல்படணும். எல்லா வரங்களும் அருளப்படுது. ஒரு வரம் இல்ல, பல வரங்கள், பல ஊழியங்கள், அவள் அனைத்தும்
திருச்சபையை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். தலைவணங்கி நம்ம செபிப்போம். பல காரியங்களை நாம படித்துக் கொண்டோம். இந்த சத்தியங்கள் தொடர்ந்து ஆவியானவர் நமக்கு விளக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் என்ன வரங்களை தந்திருக்கிறார், அந்த வரங்களை கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்தின் பிரபலியத்துக்காக, திருச்சபையின் பரிசுத்தமாக்குதலுக்காக நான் பயன்படுத்துகிறேனா, அல்லது எனக்கு கொடுத்த வரங்களை நான் மறந்துட்டு கொடுக்காத வரம், ஐயா எனக்கு இந்த வரம் இல்லையே, எனக்கு இந்த வரம் இல்லையே, இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் வரம் தந்திருக்கிறார். அந்த வரங்களை நாம் கிறிஸ்துவுக்காகவும் திருச்சபைக்காகவும் பயன்படுத்த வேண்டும். நாம் ஜெபிப்போம். எங்கள் எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணருமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய ஆச்சரியமான அன்பிற்காகவும் உம்முடைய ரட்சிப்புக்காகவும் நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையை ஸ்தாபித்தீர், எங்களை கட்டுகிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய பிரகாரமாக வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்பங்களும் தூசுகளும் குப்பைகளுமாயிருக்கிற எங்களையும் உம்முடைய வேத சத்தியங்களுக்குள்ளாக வழிநடத்தி செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இவைகளை விளங்கிக் கொள்ளும் தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்வதும் என்று ஜெபிக்கிறோம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் அன்பிற்கும் சமாதானத்திற்கும் தேவனாயிருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் சமாதானமாகவும் தெளிவுள்ளவர்களாகவும் இருக்க எங்களை தொடர்ந்து வழிநடத்தி அருளும். கேட்ட சத்தியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேத வசனங்களிலே நாங்கள் வேரூன்றி நிலைத்து நிற்கவும், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வரங்களிலும் பரிசுத்த ஆவியானவருடைய கனியிலும் நாங்கள் தேர்ச்சி பெற எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.